பக்தி யுகம் நேயர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். இன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டாக யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா 9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால் ஐயா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம் மணிகண்டன். ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், நீங்கள் நல்லா நல்லா இருக்கீங்க ஐயா. ஐயா கடந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ராகு கேது பயிற்சியில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி தனுஷ். இந்த கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல ராகு வராரு, 9ஆம் இடத்துல கேது வராங்க. என்ன மாதிரி பலன்களை தராருங்க ஐயா? இந்த ராகு கேது பெயர்ச்சி இப்படின்னாவே ஒரு சிலருக்கு பயம். எங்கே இந்த ராகு கேது ராகு பகவான் நம்மளுக்கு கெடுதலை கொடுத்துருவாரோ, திருமணத்தை தடை பண்ணிடுவாரோ, வாழ்க்கை முன்னேற்றத்தை கெடுத்துருவாரோன்னு சொல்லி ஒரு சிலருக்கு இந்த ராகு கேதுனால முன்னேறினவங்களை பார்த்து இந்த ராகு கேது நம்மளுக்கு நல்லதை பண்ணிடுவார், நல்லதைத்தான் பண்ண போறாரு அப்படிங்கிற தைரியம் இருக்கும். அது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ மே மாதம் 18ஆம் தேதி 5 மணிக்கு இந்த ராகு கேது பயிற்சி ஆகுது. அப்போ மீனத்தில் உள்ள அந்த ராகு பகவான் பயிற்சியாகி கும்பத்துக்கு வர்றாங்க. கன்னியில் இருந்த கேது பகவான் பயிற்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க. அப்போ மீனத்துக்கு இந்த தனுசுக்கு 3ஆம் இடத்துக்கு வராங்க ராகு பகவான். அதே பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு கேது வர்றாங்க. இந்த பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த தனுசு ராசிக்காரர்கள் இதற்கு முன்னாண்ட கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 7 வருஷ காலமாகவே அவங்க தலையெடுத்து நல்ல திருப்தியாக நான் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படிங்கிற வாழ்க்கையை அவங்க வாழல. அவங்க எப்படின்னா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, வெளியில் போவாங்க, நல்ல நீட்டாக பேசிட்டு நீட்டாக வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குரிய கஷ்டத்தை வெளியில் சொல்லி ஆறுதல் வாங்கிக்கவே மாட்டாங்க. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் தன்னுடைய மனசுக்குள்ளேயே பூட்டி தான் வச்சிருப்பாங்களோடையோ கஷ்டத்தை சொல்லவே மாட்டாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கௌரவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தன்மானம் அப்படிங்கிறது அதை விட முக்கியம். இந்த கௌரவத்தை விட்டு இறங்கி எங்கேயுமே போக மாட்டாங்க. தனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடே இல்லைனாலும் சரி, பட்னியே கிடந்தாலும் சரி, கௌரவத்தை மட்டும் இழக்க மாட்டாங்க. பட்னியே இருந்தாலும் அடுத்தவங்ககிட்ட 10 ரூபா வாங்கி நம்ம பசியை போக்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கவும் மாட்டாங்க. அந்த தன்மானம் அவங்ககிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அவர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா சூப்பரான டைம். இந்த தனுசு ராசிக்கு இந்த நேரத்தை விட்டால் மற்ற எந்த நேரமும் சரியாக இல்லை. ஏன்னா 3ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் கேது. இந்த 3ஆம் இடத்தில் வந்த ராகு பகவான் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரரை மிகவும் உயர்ந்த இடத்துக்கு எடுத்து செல்வதற்குண்டான எல்லா பாக்கியமும் இருக்கிறது. ஏன்னா ராகுனா பிரம்மாண்டம், எதையுமே பெருசு பண்ணக்கூடியதுதான் ராகு. அதே ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருப்பது சிறப்பு. அது தனுசு ராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடத்துல வந்தது மிக மிக சிறப்பு. தனுசு ராசிக்காரங்களாகப்பட்டது நேர்மையைத்தான் கடைபிடிப்பாங்க. தவறான பாதையில் என்னைக்குமே போக மாட்டாங்க. தவறான வழியில வர்றதை ஏத்துக்கவும் மாட்டாங்க. ஏன்னா குருவுடைய வீடு. அப்ப அந்த குரு ஆகப்பட்டது நேர்மையா சம்பாதிக்கணும், நேர்மையா சிந்திக்கணும், நேர்மையா வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அதனாலதான் அவங்க அந்த அளவுக்கு பொறுமையா இருந்தாங்க. அவங்க பொறுமையா இருந்ததுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில இந்த ராகு வந்த இடம் 3ஆம் இடம், சிறப்பான இடம். அந்த ராகுவை குருவும் பார்க்கிறாங்க. அந்த குரு 9ஆம் பார்வையாக அந்த ராகு பகவானை பார்க்கிறாங்க. அந்த ராகு பகவானை பார்க்கும்போது அந்த ராகு பகவான் மிகுந்த ஒரு யோகத்தை கொடுக்க வல்லவராகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமான சூழ்நிலையில ஒருத்தர் இருக்கிறாரு. நாளைக்கு சாப்பிட்றதுக்கே வசதி இல்லை,
எல்லா விதத்திலும் லாஸை ரொம்ப மோசமா இருக்கிறாரு. அவருக்கு வந்து திடீர்னு ஒரு 10 கோடி ரூபாய் லாட்டரி விழுந்தா எப்படி இருக்கும்? எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், எவ்வளவு ஆனந்தம் இருக்கும். அது மாதிரி இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு மிக பெரிய யோகத்தை இந்த ராகு பகவான் கொடுத்தே தீருவார். இதுல எந்த மாற்றமும் இல்லை. அந்த அளவுக்கு அந்த ராகு பகவான் நின்ன ஸ்தானம் சூப்பரா இருக்குது. அது போக இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு அதே குரு பகவான் 9ஆம் பார்வையாக இந்த ராகு பகவானை பார்ப்பது அந்த யோகத்தை அடைந்தே தீருவார்கள். அது போக பிஸ்னஸ் இருந்தாலும் பெரிய லெவலில் பண்ணுவாங்க. ஒரு வேலையே இருந்தாலும் அது நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். ஒரு இன்டர்வியூக்கு போனாலும் வேலை அப்படியே கிடைக்கும். அவங்க எதிர்பார்த்த வேலை அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க என்ன படிப்பு படித்திருக்கிறார்களோ அந்த படிப்புக்கு டைரக்டான வேலை கிடைக்கும். இது போக அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலையில ரிஸ்க் இருக்குது, கஷ்டம் இருக்குது அப்படின்னா அந்த ரிஸ்க் கஷ்டம் இல்லாமல் அந்த வேலையில இவங்க பாஸோ இவங்க மேனேஜரோ இவங்களை புரிஞ்சுக்கிட்டு இவங்க திறமைக்கு தகுந்த ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க, ஒரு பொசிஷனை கொடுப்பாங்க. அது மாதிரி எல்லா விதத்திலையும் இந்த தனுசு ராசிக்காரங்கள் உயர்வதற்குண்டான வாய்ப்பு அருமையா இருக்குது. இந்த சமயத்துல தான் இவங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்க, இவங்க முடிஞ்சு போனாங்க, இனிமேல் இவங்க வளர மாட்டாங்க அப்படின்னு நினைச்சவங்க, இவங்க சொந்த பந்தத்தினால நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. யாருன்னா தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரங்களாகப்பட்டது அண்ணன் தம்பியை நம்புவாங்க, அக்கா தங்கச்சியை நம்புவாங்க, மாமச்சனை நம்புவாங்க, உறவுக்காரங்கள் எல்லாத்தையும் நம்புவாங்க. ஆனா யாரை நம்பினாலும் யார் மூலியமாகவும் இவங்களுக்கு எந்த உதவியுமோ எந்த சப்போர்ட்டோ இன்னைக்கு வரைக்கும் திருப்தியாக கிடைச்சதே இல்லை. தனுசு ராசிக்காரங்கனால இன்னைக்கு வந்து 4 பேர் நல்லா இருக்கிறாங்களா? கண்டிப்பா நல்லா இருக்கிறாங்க. 4 பேர் உயர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களா? உயர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து தனுசு ராசிக்காரங்கள் பொறாமைப்பட்டதும் இல்லை. அவங்க திருப்பி அந்த நன்றி அந்த விசுவாசத்தை காட்டணும்னு சொல்லி நினைச்சதும் இல்லை. ஆனா அவங்களும் காட்டினதும் இல்லை. சூப்பரியா. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து அவங்களுக்கு முன்னாண்ட நம்ம வாழ்ந்து காட்டணும், நம்ம சம்பாதிக்கணும், நம்ம சாதிக்கணும், நம்ம நல்ல வழியில பேர் எடுக்கணும், நம்ம மக்கள் நல்ல வழியில வளர்த்தி கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அது கண்டிப்பாக இந்த பீரியட்ல நடக்கும். அந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் இவங்களுக்கு முன்னால் செஞ்ச போன ஜென்மத்திலேயோ அதுக்கு முந்தின ஜென்மத்திலேயோ இவங்க செஞ்ச நட்பலங்கள் இப்ப புண்ணியமா கிடைக்கும். இதன் மூலியமாக இவங்க பாருங்க, இவங்க ராசியையும் குரு பார்க்குது, அந்த 3ஆம் இடத்துல ராகுவையும் குரு பார்க்குது, அந்த கேது பகவானும் அந்த முன்ஜென்ம வினை முன்ஜென்மத்தில் இவங்க செஞ்ச நல்லதுக்கு புண்ணியமும் கிடைக்குது. இதுக்கு மேல என்ன வேணுங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு? எல்லா விதத்திலையும் திரும்பின திசை எல்லாமே இவங்களுக்கு மாற்றம் முன்னேற்றம் இவங்களுக்கு அடைஞ்சே தீருவாங்க. அற்புதமா சொன்னீங்க. ஏன்னா பொதுவாக தனுசு ராசி சொல்லுவாங்க ஒரு ஏணிப்படியாவே இருக்கிறாங்க, வாழ்க்கையில் நிறைய பத்தி ஏணியில ஏத்தி விட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தனுசு ராசி சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது கடந்த காலத்துல நிறைய வந்து முதலீடு, அதாவது ஒரு சுய தொழில் பண்றதோ இல்லை நிறைய முயற்சிகள் பண்றதோ தொழிலுக்காகவும் அதெல்லாம் வந்து தடையாயிட்டே இருந்தது. இந்த காலகட்டத்துல வந்து 3ஆம் இடத்துல ராகு வர்றாரு, அது குரு பார்வை வாங்கின ராகுவா இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் பாசிபிளா நடக்குமா? அதாவது இந்த குரு பார்வை சாதாரணம் அல்ல. இவங்களுடைய ராசியவே குரு பார்க்குறாங்க, 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்குறாங்க. அந்த ராகு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல ரூபத்துல 4 திசை 8 திக்கிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராகு இவங்களுக்கு யோகத்தை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறார். அப்ப அந்த ராகு பகவானால இவங்க பிஸ்னஸ் பண்ணினாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, ஒரு வியாபாரம் பண்ணினாலும் சரி, எல்லா விஷயத்திலையும் துணையா இருப்பாரு. துணையாக இருந்து இவங்க செய்யக்கூடிய பிஸ்னஸ்ல நல்ல முறையில முன்னேறி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய அளவுக்கு அந்த ராகு பகவான் இவங்களை உயர்த்தி விடுவார். எந்த ரூபத்திலையும் கீழே போக மாட்டாங்க. நல்ல டெவலப்பா இருக்கு. இது அருமையான டைம். இந்த டயத்தை பயன்படுத்தினால் கீழே உள்ளவங்களும் மேல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த தலைமுறை வாழ்க்கை, அதாவது யாருக்கும் ஜாமீன் போட்டோ இந்த மாதிரி விஷயத்துல நான் சிக்கிட்டேன், வெளியே தலை காட்ட முடியாத சூழ்நிலை இருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா சில பேர் கருத்து வேறுபாடு கணவன் மனைவிக்குள்ளாரையும்
பிரிஞ்சிருக்கோம், டிவோர்ஸ் தான் வாங்கல, மற்றபடி பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் சரியாகுமா? அதாவது இவங்க வந்து எல்லாத்தையுமே நம்பிடுவாங்க. அப்படி நம்பி 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 சொந்தத்தில் பிரச்சனை, அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை, அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போட்டு ஏமாற்றம். இவங்க வாழ்க்கையில் 70% பேர் ஏமாந்து போனவங்க தான். இப்போ வந்து அதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதனால தான் நம்ம ஏமாந்தோம், இதனால தான் நம்ம பாதிக்கப்பட்டோம், இதனால தான் லாஸ் ஆயிருக்குன்னு சொல்லி இதற்கு மேலே ஜாமீன் போட மாட்டாங்க. அந்த ஜாமீன் போட்டதுனால வந்த ஆபத்துலேருந்து இப்போ தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது போக இது மாதிரி வந்து மனைவி பேச்சு கேட்காமல் அடுத்தவங்களை நம்பி, அடுத்த உறவுக்காரங்களை நம்பி, அண்ணன் தம்பிகளை நம்பி இவங்க பயங்கரமாக மோசம் போயிட்டாங்க. அப்போ மனைவி சொல்லியும் மனைவி பேச்சு கேட்கல. இதனால தான் இவங்க கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, 2 பேர்த்துக்கு ஒற்றுமை இல்லை, நல்ல சந்தோஷம் இல்லை. இதனால தான் குடும்பம் பிரியக்கூடிய அளவுக்கு, குடும்பத்தில் சந்தோஷம் கெடக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை உருவாச்சு. அது எல்லாமே இப்போ மாறக்கூடிய காலகட்டம் வந்துட்டு இருக்குது. கண்டிப்பாக மாறுவாங்க. இவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ 9ஆம் இடத்துல கேது வராரு. குலதெய்வமே நான் போறது இல்லைங்க, போயே கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் சில நேரத்தில் தோணும் குலதெய்வம் போய் பார்த்துடலாம். பெரியவங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு தடவையாச்சும் போயிட்டு வாடா அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இப்போதான் அந்த காலகட்டம் வருமா அதை போய் பார்க்கறதுக்கு? இதற்கு முன்னாண்ட தனுசு ராசிக்காரங்க அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வத்து கோயிலுக்கு போகிறதையே நிறுத்தினாங்க. ஏன்னா அவங்களுக்கு விரக்தி, என்ன போய் எனத்தாகுது அப்படின்னு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இந்த 9ஆம் இடத்துல கேது பகவான் வந்ததுனால கண்டிப்பாக குலதெய்வத்து கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். கண்டிப்பாக போவாங்க. அந்த குலதெய்வத்தின் அருளால் கண்டிப்பாக அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும், நல்லா இருப்பாங்க. அருமையாக சொன்னீங்க. அடுத்தடுத்த ராசிகளை பார்க்கலாங்க ஐயா, ஒன்னொன்னா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி மணிகண்டன். நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு கால் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.